الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صدق الله مولانا العلي العظيم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து ஆளுகின்ற வல்லவனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா அன்னலார் தலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லையும் செயலையும் சகிக்கிறையையும் தனது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன் அனைவர் மீதும் அவர்கள் உம்மத்தராக விட்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறையின்றி நிறையட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் ரபியுல் அவ்வல் நபி அவர்கள் பிறந்த மாதமாக இருப்பதினால் எல்லா இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சரித்திரங்களை, அவருடைய அஹ்லாக்களை, அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை, செயல்முறைகளை ஒவ்வொரு தலைப்பிலும் பல கோடிக்கணக்கான மக்கள் பேசுகின்றார்கள், கேட்குகின்றார்கள். அந்த அடிப்படையில் நாமும் நமக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் ஞாபகப்படுத்தி கொள்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த அரபு நாடு 3 பாகங்களிலும் கடல்கள், ஒரே பாகத்தில்தான் பூமி, அதிலும் வறண்ட மலைகள், எந்த விதமான செடிகொடிகள் இல்லாத பயங்கரமான பாறைகளை கொண்ட மலைகள். இப்பேற்பட்ட ஒரு பூமி தான் எந்த ஆட்சியாளர்களும் அந்த நாடுகளை, அந்த ஊர்களை கைப்பற்றுவதற்கு முன் வரவில்லை. ஏனென்றால் அங்கே ஒன்றும் இல்லை. வாழக்கூடிய மக்களும் கடினமான கரடு முரடானவர்கள். அவருடைய வாழ்க்கைகள் மிக மோசமாக இருந்தது. சிசுக்களை உயிரோடு புதைக்குகின்ற அளவுக்கு இரக்கமற்றவர்களாக இருந்தார்கள். பல தீய கொள்கைகள், தீய நடத்தைகள் கொண்டிருந்தார்கள். 360 சிலைகளை வைத்து வணங்கக்கூடிய அளவுக்கு ஷிர்க்கு, இணை வைப்பு அதிகமாக இருந்தது. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இறுதி நபியாக அனுப்பினான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்பு பல நூற்றாண்டுகள் கழிந்து விட்டது. ஒரு சில காலங்கள் வரைக்கும் மக்கள் ஈமானை தெரிந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் சுத்தமாக போய்விட்டது. ஒரு சிலர்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபு மண்ணிலே அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து இறக்கியதற்கு காரணம் கூறுகின்றார்கள். அந்த அரபியர்கள் சில தனித்தன்மைகள் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒன்றை ஏற்றால் ஏற்றதுதான், ஒன்றை ஏற்பார்கள் அல்லது மறுப்பார்கள். எதை ஏற்றார்களோ அதை செயல்படுத்துவதற்கு உயிரையும் கொடுப்பார்கள், பின்வாங்க மாட்டார்கள். அவருடைய சுபாவம், அவருடைய தன்மை அப்படி இருந்தது, குணம் அப்படி இருந்தது. எதிர்த்தால் கடைசி வரை எதிர்ப்பார்கள், கொஞ்சமும் பின்வாங்க மாட்டார்கள், கடைசி வரை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆக இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் அந்த அரபியர்கள். ஆகவே இவர்கள் இந்த தீனை ஏற்றுக்கொண்டால் உலகம் பூராவும் இதை கொண்டு செல்வார்கள், கொஞ்சமும் பின்னடைய மாட்டார்கள். எப்பேற்பட்ட எதிர்ப்பையும் அவர்கள் தாங்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான். இரண்டாவது, அவருடைய உடல் அமைப்பு ரொம்ப உறுதியானது. ஏனென்றால் அந்த நாடு
பயங்கரமான உஷ்ணம் உள்ள நாடு, பயங்கரமான குளிர்ச்சி, ரொம்ப கஷ்டமான ஒரு நாடு. மிக இப்பொழுது எல்லாம் சோலைவனமாக மாறிவிட்டாலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த கருவிகள் இல்லை என்றால் கொஞ்ச நேரம் பாலைவனத்திலே பயணம் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கடினமான ஒரு நாடு. அந்த ஊரில் அவர்கள் பழகி நல்ல சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். எந்த ஊருக்கு சென்றாலும் சமாளிக்கக்கூடிய திறமை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நம்மளை போன்றல்ல. ஒரு ஊர் நம்ம இருக்கோம், வேறு ஊருக்கு போகிறப்ப இந்த ஊரில் இவ்வளோ உஷ்ணம் இருக்குது, இது சரி வராது, நம்ம உடனே கிளம்பிடுவோம். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. உலகத்தில் எந்த பாகத்துக்கு சென்றாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை இருந்தது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்ந்தவர்கள். மூன்றாவது, அவருடைய பாஷை ஃபஸீஹுல் லிசான், ரொம்ப தேர்ச்சி பெற்ற பாஷை. அவர் பேசுகின்ற அரபி அன்றைக்கு பாஷையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள். தங்களைத்தான் பேச தெரிந்தவர்கள். அரபி, அஜமின்னா வாயில்லா ஜீவன்கள். நம்ம பேசுகிறதெல்லாம் இந்த வாயில்லா ஜீவங்களுடைய பேச்சு மாதிரி தான் அப்படின்ட்டு ரெண்டாக பிரித்து வைத்திருந்தார்கள். தங்களுடைய பேச்சுக்கு அவ்வளோ மதிப்பு இருந்து, ஞாபக சக்தி அதிகம் உள்ளவர்கள். எதையுமே அவங்க எழுத மாட்டாங்க. 100 தலைமுறைகளே பாராமல் சொல்லுவாங்க. நம்ம ஒரு சில அத்தாவுடைய அத்தா அவங்க அத்தா அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. அவங்க அப்படியே இல்லை. 100 தலைமுறைகளாக இருந்தாலும் ஞாபகமிட்டு சொல்லக்கூடிய சக்தி அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இப்பேற்பட்ட தன்மைகள் இருக்க போய்தான் அல்லாஹு தாலா அந்த மண்ணில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தான். அந்த மோசமான அந்த தன்மைகள் உள்ள அந்த மக்களுக்கு மத்தியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உழைப்பு மக்காவிலே 13 ஆண்டுகள், மதீனாவிலே 10 ஆண்டுகள். ஆனால் இந்த 33 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் சாதாரணமான மாற்றம் அல்ல, மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயர்ந்த பண்பால் மக்களை வெற்றி கொண்டார்கள். மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்னால் ஹிந்தா என்ற பெண்மணி எவ்வளோ ஒரு கடினமான பெண்மணி. அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சச்சாவுடைய ஈரலை எடுத்து கடித்து துப்பி அந்த பெண் முன்னால் கொண்டு வந்த பொழுது அவர்களை மன்னித்து கலிமா சொல்லிக் கொடுத்தார். வஹஷி ரசூலுல்லாஹ்வுடைய சச்சாவை கொண்டவர். அவர் வந்த பொழுது அவருக்கு கலிமா சொல்லி கொடுத்து அவரை ஈமான் கொள்ள வைத்தார். கையிபினி வஜிஹி, உங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் என்னை விட்டு நீங்கள் மறைத்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். ஏனென்று சொன்னால் அடிக்கடி உங்களை பார்த்தால் ஞாபகம் வரும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாசகத்தை சொன்னார்கள். அன்றிலிருந்து அவர் மறைந்து விட்டார். நபிக்கு முன்னால் அவர் வரவே இல்லை. மௌத்து வரைக்கும் ஜிஹாதில் போயிட்டார். கொஞ்ச காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்றால் உலகம் வியக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உயர்ந்த பண்புகள், நபித்துவத்தை அவர்கள் எடுத்துச் சொல்வதற்கு முன்பும் அவர்கள் சிறந்த மனிதராக இருந்தார்கள், எடுத்துச் சொல்ல பின்பும் சிறந்த மனிதராக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போகின்ற பொழுது ஒரு பெண்மணி குப்பை கொட்டுகின்றாள். 15 நாட்கள் அவள் சுகம் இல்லாமல் குப்பை கொட்டப்படவில்லை. அவரை பற்றி விசாரிக்கின்றார்கள். அவளுக்கு ஒரே ஒரு மகள் இருக்கின்றாள் என்று கேள்விப்படுகின்றார்கள். ஒரு நாள் போய் கதவை தட்டுறாங்க. அப்போ இது யார் என்று கேட்ட பொழுது முகம்மது வந்திருக்கிறேன். அப்போ அந்த தாயார் சொல்கிறாங்க, இது முகம்மது நல்ல குணம் உள்ளவரும் கேள்விப்பட்டிருக்கேன், தொடர்ந்து என்னன்னு கேளு. துறக்குகின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் தாயாருக்கு சோகம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், விசாரிக்க வந்தேன். உங்கள் வீட்டில் ஆண்கள் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், சாமான் ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கி தரலான்னு வந்தேன் என்று சொன்னார். இந்த வாசகத்தை கேட்ட உடனே அந்த பெண்மணி அப்படியே நிகழ்ந்து விட்டார். இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை நான் இவ்வளோ ஒரு காலம் குப்பை கொட்டினேன் என்று சொல்லி அவள் இஸ்லாத்தை ஏற்படுத்தி விட்டாள்.
ஒரு பெண்மணி எல்லா சாமான்களையும் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வெளியே போய்கிட்டு இருந்தா. அப்பொழுது அந்த பெண்மணி ரொம்ப சாமான் வச்சுதான்னு சொல்லி அதை வாங்கி நான் கொண்டு வரமா கூடவே போனாங்க. கடைசியில் போய் இறக்கும்போது அந்த பெண்மணி சொன்னால், தம்பி நீ நல்ல பிள்ளையா இருக்க, இந்த ஊரை விட்டு நான் போகிறேன், ஏன்னா இந்த ஊரில் ஒரு ஆள் வந்திருக்காரு முகமதுன்னு, இந்த மார்க்கத்தையெல்லாம் மாற்றி விட்டுறதாரா, நீ ரொம்ப ஸ்திரமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்கிறேன். கடைசியில் சாமானை இறக்கி வச்சுட்டு போகும்போது, தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டான். என் பேர் தான்மா அந்த முகமது, எந்த முகமதை விட்டு நீ ஓடுறீங்களோ அந்த முகமது நான் தான். உடனே அந்த பெண்மணி சிந்தித்து மறுபடியும் அவள் கலிமா சொல்லிவிட்டாள். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக், உமர் அவர்கள் வந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய தலையை எடுப்பதற்கு. சஹாபாக்கெல்லாம் ரெடியாக இருந்தாங்க. தலை கதவை தட்டுனாங்க. ஹம்சா சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை. மாபெரும் வீரர் ஹஸரத் உமர். இருந்தாலும் அதே போன்று வீரத்தன்மை ஹஸரத் ஹம்சா ரசூலுல்லாஹ்வுடைய சச்சாவுக்கு இருந்தது. கதவை திறங்க, நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விட்டுருங்க, அவர் கதவை திறந்து விடுங்க, வரட்டும். வாளோடு வந்தவர் மாறிட்டார். இடையில சகோதரியை சந்திச்சு கதவை திறந்தவுடனே அவர் வந்தார். நேராக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கையை பிடிச்சி கலிமா சொன்னார். ஏன்? நபியினுடைய அந்த பண்புகள் அவரை மாற்றியது. மக்காவை காலி பண்ணிட்டு உம்ரா செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் காஃபிர்களை எல்லாமே வெளியே போயிட்டாங்க. 3 நாளைக்கு மக்காவை ஒப்படைச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹாலித் இப்னு வலீத் அவர்களும் ரசூலுல்லாஹ் சொந்தக்காரர் தான், அவரும் ஓடிட்டார். இந்த காட்சியை பார்க்கக்கூடாது, முகமதை பார்க்கக்கூடாது, முகமதுடைய மக்கள் இந்த மாதிரி தவாஃப் செய்ய நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவரும் ஓடிட்டார். அப்போது ஹஸரத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் இப்னு வலீதுடைய சகோதரர்கிட்ட கேட்டாங்க, ஹாலிது எங்கே இருக்கார்? அவர் இந்த மாதிரி உங்களை பார்க்கக்கூடாது ஓடிட்டார். அப்படியா? நல்ல மனுஷராச்சுத, விளக்கமுள்ள மனிதராயிச்ச ஹாலிது, இன்னுமா வழங்கலை அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோதான். எல்லாம் பின்னால் கடைசியில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்த பின்னால் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்னை பற்றி என்ன சொன்னாங்க? இந்த ஹாலிது விளக்கமான மனிதராச்சு, அவருமா இன்னும் விளங்கலைன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை ஹாலித் இப்னு வலீத் அவர்களை மாற்றி விட்டது. சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்ற பட்டம் கொடுத்து எத்தனையோ நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் அவர்கள் மூலமாக வெற்றி கொள்ளப்பட்டது. அல்லாஹு தாலா அவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்தான். இந்த 33 ஆண்டுகளில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குனாங்க, எவ்வளோ பெரிய புரட்சியை உண்டாக்குனார். 360 சிலைகள் இருந்த இடத்துல ஒன்றுமில்லாமல் ஆக்கினாங்க. கியாமத்து வரைக்கும் அங்கே இதை ஷிருக்கு உள்ளே போகவே முடியாது, அவ்வளோ சுத்தமான பூமியாக மாற்றினார். இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒட்டுமொத்த யுத்தத்தில் 2 கூட்டத்தாரும் சேர்ந்து மரணித்தவர்கள் மொத்தமே 1600 பேர் தான். ஒரு இவ்வளோ பெரிய மாற்றம், பெரிய செலவா? ஒன்றுமே இல்லை, பெரும் செலவும் இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அதாவது ஒவ்வொரு சுதந்திரத்தில் 5 லட்சம் பேர், இந்த பாகிஸ்தானி பிரிவில் 1 கோடி பேர் காயமானார்கள். இப்படி ஒவ்வொரு யுத்தத்திலையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் இன்றைக்கி எத்தனை லட்சக்கணக்கான மக்களை அழிக்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்தார்கள். அந்த சஹாபா பெருமக்களை பெரும் நட்சத்திரங்களாக மாற்றினார்கள். சாதாரணமான மாற்றம். ஒவ்வொருவரும் ஒரு தனி உலகமாக இருந்தார்கள். அஸ்ஹாபி கன் நுஜூம் ஃபபி ஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், என் தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருவரும் மாபெரும் அறிஞர்களாக, மாபெரும் இறை அன்பர்களாக, நாட்டை ஆளக்கூடியவர்களாக, பெரும் இராணுவ வீரர்களாக, சாதாரணமாக அல்ல, அப்பேற்பட்ட இறை அச்சம் உள்ளவர்களாக, மன் அஹப்பஹும் ஃபபி ஹுப்பி அஹப்பஹும் வமன் அபுகலஹும் ஃபபி புகுலி அபுகல், என் தோழர்கள் மன் அவர்களை பிரியப்பட்டால், யார் அவர்களை மன் அஹப்பஹும் ஃபபி ஹுப்பி அஹப்பஹும், என் மீது உள்ள பிரியம்தான் அதற்கு காரணம். அவர்களை கோவப்பட்டால் என்னை கோவப்பட்ட மாதிரி. யாராவது ஒரு தலைவர் சொல்ல முடியுமா? என் தொண்டர்களில் யாரை நீங்கள் பிரியப்பட்டாலும் என்ன பிரியப்பட்ட மாதிரி, யாரை கோவப்பட்டாலும் என்ன கோவப்பட்ட மாதிரி எவனா சொல்ல முடியுமா? அப்படி தொண்டர்கள் யார்ட்டா இருக்காங்களா? முன்னால் இருப்பான், பின்னால் மாறிடுவான். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் அஹப்பஹு ஃபபி ஹுப்பி அஹப்பஹும்
ஒமன் அபகலி அபகலம். என் தோழர்களில் யாரை நீங்கள் பிரிய வைத்தாலும் என்ன பிரிய வச்ச மாதிரி, என் தோழர்களை யாரை கோவப்பட்டாலும் என்ன கோவப்பட்டவர். ஏன்? அப்பேற்பட்ட முத்துக்கள், மாணிக்க முத்துக்கள், உலகத்தில் நெகரே இல்லாத தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் உருவாக்கினார். நபியினுடைய அந்த தாலிமாத், அந்த செயல்முறை, வடிவமுறை சகோதரர்களை சாதாரணமான வாழ்க்கையா எல்லோரும் இன்றைக்கு போட்டுகின்றார் என்றால் அது அல்லாஹ் அப்படிப்பட்ட நபியை தேர்ந்தெடுத்தான். அந்த நபி வாழ்க்கைக்குள் அவ்வளோ ரகசியங்கள் உள்ள கிடக்குகின்றது. நாமெல்லாம் அதை கிண்டி பார்ப்பது கிடையாது, கிளறி பார்ப்பது கிடையாது. நல்ல தந்தையாக நீங்கள் வாழ வேண்டுமா, நபியை பாருங்கள். நல்ல கணவராக வாழ வேண்டுமா, நபியை பாருங்கள். நல்ல அடியாராக உலகத்தில் வாழ வேண்டுமா, நபியை பாருங்கள். எந்த சிஃபத்து உங்களுக்கு தேவையோ அத்தனை சிஃபத்துக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான், கண்ணியப்படுத்தினான். குர்ஆனிலே யா மூசா, யா ஈசா, யா இப்ராஹிம் என்று அல்லாஹ் கூப்பிட்டான். யா முஹம்மதுன்னு இல்லை, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வத்திருக்கக்கூடியவரே, இப்படிப்பட்ட யா அய்யுஹன் நபியே, ஓ நபியே, ரசூலே, இப்படித்தான் அல்லாஹ் கூப்பிடுறோம். எங்கனையாவது முகம்மதுன்னு கூப்பிடல, அவ்வளோ கண்ணியம். வரஃபஅனா லக திக்ரக், நபியே, உலகம் இருக்கும் வரை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய புகழ் உயர்ந்து கொண்டே போகும். அல்லாஹ் சொல்லிட்டான். நபியுடைய புகழ் ஒரு காலமும் கீழே போகாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், வரஃபஅனா லக திக்ரக். ஒவ்வொரு நாளும் நபியுடைய புகழ் உயர்ந்து கொண்டே போகும். அப்பேற்பட்ட நபி, நாம் அதை விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா வலி குல்லி கௌமின் ஹாத், குர்ஆன் சொல்கிறான், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு நேர்வழி காட்டக்கூடியவர் இருக்கின்றார். ஆனால் லியகூன ஆலமீன நதீரா, உலகம் பூராவுக்கும் நீங்கள் நேர்வழி காட்டக்கூடியவர். காஃபத்தல் லின்னாஸ், ஒவ்வொரு நபியும் ஒரு கூட்டத்துக்கு தான். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, உலகம் பூராவுக்கு நீ நபி, எல்லாத்துக்கும் நபி, மனிதர்கள் பூராத்து, ஜின்கள் பூராத்துக்கு நபி. அல்லாஹு தஆலா ஃபஜ்ர் தொழுகையை நமக்கு தந்துக்கான. ஃபஜ்ர் தொழுகை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்துச்சு, லொஹர் தொழுகை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அஸ்ர் தொழுகை உஸைர் அலைஹிஸ்ஸலாம், மக்ரிப் தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் நமக்கு இஷா தொழுகையை தந்து அந்த மீது உள்ள தொழுகை அல்லாஹ் தந்துட்டான். 5 நேர தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தந்தான். நம்ம எல்லா இடத்துலையும் தொழுகலாம். பஸ் ஸ்டாண்ட்லையா, ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா, முசல்லா போடுங்க, கிபிலாவை பாருங்கள், எல்லாமே கிபிலாவை பார்க்கலாம், அதுக்கு அறிவு இருக்குது, தக்பீர் கட்டிடலாம். மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது. குறிப்பிட்ட இடம் என்னத்தை ஒன்று வச்சுருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜுஇலத்தில் அர்லு மஸ்ஜிதா, இந்த பூமி பூராவுமே எனக்கு பள்ளிவாசல். நம்ம பள்ளிவாசல் யாருமே இடிக்கவும் முடியாது. நம்ம பள்ளிவாசலை ஏன், பூமியே நம்ம பள்ளிவாசல். ஹாத்தமுன் நபியின், நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறுதி நபி, ஹாத்தமுன் நபி. ஒரு உடும்பு வைக்கிறவன், உடும்பு பிடிக்கிற ஒரு ஆள் வந்தார். ஹஸரத் உமர் அவர்கள் சொல்கிறாங்க, உடும்பு பிடிக்கிற ஆள் ஒரு ஆள் ரசூலுல்லாஹ். அப்போ அந்த உடும்பு பிடிக்கிற ஆட்டை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ஈமா உள்ளப்பா. அவர் சொன்னார், ஆமன் துபிக்க லா ஆமன் துபிக்க ஹத்தா யூமின் நபிக்க ஹாதல் தப்பு, இந்த உடும்பு ஈமா கொள்ளட்டும், நான் ஈமா கொள்கிறேன் அப்படின்ட்டார். யார்? அந்த ஆள். உடனே ஃபகால் அலைஹிஸ்ஸலாம் மன் அனையா லப்பு, நபி அவர்கள் அந்த உடும்புட்ட கேட்டாங்க, உடும்பை நான் யார் சொல்லு அப்படின்னா. பொய் இல்லை, சரித்திரம் கிதாபில் இருக்கு. ஃபகால லப்பு பிலிசானின் அரபியின் முபீனின் எஃபஹுல் கௌமு ஜமியா, அந்த உடும்பு பேசியது சாதாரண பேசலை, தெளிவான வார்த்தையை கொண்டு எல்லாரும் விளங்குற மாதிரி அந்த உடும்பு பேசியது. லப்பைக் வ சஅதைக் யா ரசூல ரப்பல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய தூதரே, உங்களுக்கு நான் அடிபணிந்தேன், உங்களுக்கு நான் உங்கள் பேச்சுக்கு நான் கட்டுப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. மன் தஅபுது, நீ யாரை வணங்குறன்னு சொல்ல கேட்டாங்க. கால அல்லதி ஃபிஸ்ஸமா யாருஷுஹு, நான் யாரை வணங்குகின்றேன் என்றால், வானத்தில் எந்த ரப்புடைய அரிசி இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வை வணங்குகிறேன். ஒஃபில் அர்லி சுல்தானு, இந்த பூமியிலே அவனுடைய ஆதிக்கம்தான் செல்லுகின்றது. ஒஃபில் பஹரி சபீலு, கடல்களில் அவன்தான் பாதைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றான். ஒஃபில் ஜன்னத்தி ரஹமத்துஹு, சொர்க்கத்தில் அவனுடைய ரஹமத்தை வைத்திருக்கிறான். ஒஃபில் நாரி அதாபு, நரகத்தில் அவனுடைய தண்டனை வைத்திருக்கிறான். இப்படின்னு அருமையாக பேசி. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க,
ஃபகால மண் அன, நான் யார் அதை சொல்லலையே என்ன, அது சொல்லிச்சு அந்த ரசூல் ரப்புல் ஆலமீன் வஹாத்தமுன் நபியின், நீங்கள் ரப்புல் ஆலமீனுடைய தூதுவர், இறுதி நபி, உங்களுக்கு பின்னால் நபி கிடையாது என்று அந்த உடும்பு பதில் சொன்னதை கிதாபில் தர்ஜுமான சுன்னாங்கிற கிதாபில் முதல் ஜில்தில் 360 பக்கத்தில் எழுதுகிறாங்க. அல்லாஹு தாலா அப்பேற்பட்ட ஒரு உடும்பும் நபி அவர்களுக்கு சாட்சி சொன்னது. உலகத்தில் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா அற்புதத்தை கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கம்பு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குருடர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நெருப்பு நாறு, அதாவது சுடல் அவங்கள, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சட்டை, அவங்க மேலே போடுற சட்டையை கொண்டு போய் அவங்க அத்தா முகத்தில் போட்ட உடனே கண்ணு வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா ஒரு அற்புதத்தை கொடுத்துருந்தான். ஆனால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்கான். அது என்ன சொன்னால் அதான் குர்ஆன். குர்ஆன் அற்புதம். இனிஜித்தமாத்தில் இன்சுவல் ஜின்னு, நபியே மனித இனம் ஜின்னினம் எல்லாரும் சேர்ந்தாலும் கூட நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கொடுத்துருக்க இந்த ஆயத்தை போல ஒரு ஆயத்தை கொண்டு வர முடியாது. அல்லாஹு தாலா அப்பேற்பட்ட குர்ஆனை இறக்கியிருக்கான். நம்ம பரப்பலை, பார்க்கலை, படிக்கலை, எல்லாம் காப்பாற்றணும். ஆனால் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது, அது உயிரோட்டமாக இல்லை. முந்தி உயிரோட்டமாக இருந்தது, இப்போ உயிர் இல்லாமல் இருக்குது. ஏன் நம்ம ஈமான உயிர் இல்லை, அதுலேயும் உயிர். சகோதரர்களே, அந்த குர்ஆன் ஆனால் யார் பார்க்கின்றார்களோ படிக்கின்றார்களோ மிகைத்து விடுகின்றார்கள். எல்லாம் சொல்கிறான், எத்தனையோ கிதாபுகளை படித்திருக்கிறேன், இதனுடைய உயிரோட்டத்தை எங்கும் பார்க்கவில்லை. இஸ்லாத்திலே இணைந்தவர்கள் சொல்கின்றார்கள். சமானவர் முஸ்லிம்களை நீங்கள் படியுங்க நமக்கு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கியாமத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த முஅஜிஸா குர்ஆன். அதை ஓதுங்கள், அல்லாஹ் அவ்வளோ பரக்கத்தை வச்சிருக்கான், ரஹமத்து இறங்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தான் முதல் ஷஃபாத்து செய்யக்கூடிய, ஆனால் அவ்வொரு ஷாஃபி, ஆனால் அவ்வொரு முஷஃபை, ஷஃபாத்து என் ஷஃபாத் தான் முதல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அவ்வொரு மைஜீசு சிராத்தல் முஸ்தகி பாலத்தை முதல் கடப்பவன் நான் தான். ஆனால் அவ்வளவு எக்கரோ பாபல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசத்தை முதல் தற்றவன் நான் தான். வாங்கி அவ்வளவு எஸ்ரஹோ அபுவாபுல் இஃப்தஹோ அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல் எனக்குத்தான் முதல் திறக்கப்படும். ஆனால் அவ்வளவு எதுபொருள் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் மனிதனும் நான் தான். ஆனால் எல்லாத்துக்கும் பின்னால் நான் பெருமைக்காக சொல்லலை, அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள் கொடையை இந்த உம்மத்துக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். நபி அவர்கள் ஒரு இவ்வளவு சிறப்பு இருந்தாலும் ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வரப்பட்டது. அப்போது அவர் அப்படி நடுங்கினார். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, ஏன்ப்பா நடுங்கிறார்? நான் ஒரு அடிமை பெண்ணுங்கப்பா, ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணின் மகன் தான், என்னை பார்த்து நபி அவர்கள் சம்பளம் போட்டு உட்கார்ந்தது கிடையாது, சாஞ்சி சாப்பிட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் மேஜை மேலே உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது. நம்மளாம் சாஞ்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு எப்படிலாம் சாப்பிட்றோம். நபி அவர் அப்படி சாப்பிட்டதே இல்லை. ஒரு காலை ஊண்டி இன்னொரு காலை மடக்கி சாப்பிடுவார். அப்போது சொல்லுங்க பாரு, இந்த ஆளை பாரு, அடிமை மாதிரி சாப்பிட்றான், இவனை பாருங்கள். விரோதிகள் சொன்னார்கள் நபியினுடைய சாப்பிட்றதை பார்த்து, இங்கே பாருங்கள் இந்த ஆள் ஒரு அடிமை மாதிரி சாப்பிட்றான் அப்படின்னா. அவ்வளவு சாதாரணமான எளிமையான ஒரு நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வாழ்ந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சிறப்பு கொடுத்திருந்தான், அதை எங்கேயும் வெளிப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தவில்லை. அவருடைய செயல்முறைகள், நடைமுறைகள் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. எந்த துறையில் நீங்கள் நபி அவர்களை ஆராய்ச்சி செய்தாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அமைந்திருந்தது. ஆகையினால்தான் அப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தை உண்டாக்க முடிந்தது. அவர்கள் உண்மையிலேயே நபியின் மீது முகப்பத்து வைத்திருந்தார்கள், அதை அவர்கள் கடைப்பிடித்தார்கள். முகப்பத்துக்கு அடையாளம் இத்திபா, பின்பற்றுது. ஒரு மனுஷன் ஒருத்தனை பிரிய வச்சிருக்கான்னு அவன் மாதிரி சட்டை போடுறான், அவன் மாதிரி முடி வைக்கிறான், அவன் மாதிரி விசில் அடிக்கிறான், அவன் மாதிரி பேசுகிறான், அவன் மாதிரி கையை காட்டுதான். உலகத்தில் பார்க்குறதில்ல, இந்த குப்பை முகப்பத்துக்கு இப்படி பார்க்குறான், அவன் மாதிரி துணி, அவன் மாதிரி நடை, ஸ்டைலு எல்லாம். அப்போ சொல்கிறாங்க, முகப்பத்துக்கு அடையாளம் இத்திபா ரசூல், ரசூலை பின்பற்றுவது தான் உண்மையிலே அடையாளம். ஆக சகோதரர்களை, இப்பேற்பட்ட ஒரு இன்னும் சொல்லிக்கொண்டு எத்தனை காலங்கள் சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அதில் புதைந்திருக்கக்கூடிய மிக பெரும் மனிதனை மாற்றக்கூடிய அந்த சக்தி, அதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். படிக்க வேண்டும், நபியினுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். சில நிமிடங்கள் பயான் கேட்பதில் அது போதாது, படிக்க வேண்டும். படித்தால்தான் நமக்கு அதனுடைய பவர் தெரியும். ஆகவே தினந்தோறும் இங்கு பயான் நடைபெறுகின்றது.
ஆனால் இன்னும் ஒரு 10 பேர் 15 பேர் வர்றாங்க, அவ்வளோதான். எங்கேருந்தோ உலமாக்கள் வந்து பயணம் செய்கிறாங்க, ஒன்றும் வண்டி எடுக்கலை. ஏன்னா மக்களுடைய காலத்தை அப்படி இருக்குது. இருக்கட்டும், பல வேலைகள் இருப்பார்கள். இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களையாவது கொஞ்சம் நபி அவரை பற்றி என்ன சொல்கிறான், நம்ம படிக்கத்தான் நேரம் இல்லை, கேட்கறது ரொம்ப லேசாக, அதையாவது கேட்கலாம் அப்படிங்கிறது நாமும் வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் அனுப்ப வேண்டும், குறிப்பாக நம்முடைய பெண்களையும் அனுப்ப வேண்டும். ஈமான் விலகீனப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி காலத்தில் இதே போன்ற சபைகள் எங்கு நடந்தாலும் நாம் கொஞ்சம் போய் உட்காந்து பேசி அதை கேட்டால் கொஞ்சம் தாஜா ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி. அதனால் சகோதரர்களை புறக்கணிக்கக்கூடாது. நேரத்தை ஒதுக்கி நாம் மதித்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளே மதிப்பான். நபியினுடைய ஒரு பயானை கேட்க நீங்கள் வர்றீங்க, முயற்சி எடுத்துன்னா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். என் அடியான் என் நபியினுடைய பேச்சை கேட்க வர்றானா அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்தும், சும்மா விட மாட்டான். ஆகவே சகோதரர், இதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்திலும் நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக, நபியின் மீது பாசம் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆய்க்கு அருள்வானாக. வாகர்தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.